ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம முகம் வெள்ளையாகவும் பளபளப்பாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் முகப்பரு வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்கிற முகப்பரு போக வைக்கிறதுக்கும் இந்த ஒரு பொருள் மட்டும் போதும். அப்படி என்னடா அந்த ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்தில் நம்ம அழகாக இந்த ஒரு பொருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாருங்களாம் நினச்சாங்க. அதை தான் அவங்களும் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது என்ன பொருள்னா பச்சை பயிறு தான். அதை நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்ததை பாருங்கள், மசிச்சாலே நல்லா மசிஞ்சிருது. அந்த ஊற வச்ச பயிரை நான் இப்போது அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சதை நம்ம சோப்பு செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு கிளிசரின் சோப் பேஸு முதல்ல தேவை. அந்த சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அது ஒரு 200 கிராம் அளவு அந்த சோப் பேஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பாராக இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதை மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சோப் பேஸ் உங்களால் வாங்க முடியல, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கிளிசரின் சோப்பான பியர் சோப்பை இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளிசரின் சோப் பேஸை வச்சிடலாம். வச்சு நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பச்சை பயிறு அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிர் முகத்தில் இறந்த செல்களை நீக்குது, முகப்பரு வராமல் தடுக்குது, முகத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் இந்த பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் 200 கிராம் சோப் பேஸ் எடுத்துருக்கிறதுனால அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சோப் மோல்டு எடுத்துக்கலாம். சோப் மோல்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம அந்த சோப்பை அதில் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் டீ கப் இல்லைன்னா சில்வர் கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. நம்ம சோப் ஊற்றியாச்சு. இதை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ரெடி பண்ணியிருக்கிற சோப்பை தான் போட்டு பார்த்தேன், நுரை நல்லா வருது. இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ சோப்பு வெளில எடுத்துடலாம். சோப்பு எடுத்தாச்சு. சோப்பு நல்லாவே வந்திருக்கு. இந்த சோப்பு ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சோப்பு எந்த கெமிக்கலும் சேர்க்காம நம்ம இயற்கையான முறையில் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் எந்த பாதிப்பும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.